ஹாய்டா செல்குட்டீஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யுமினோட பார்ட் 3 FF தான். அண்ட் சாரிடா, ஒரு வேளை பின்னாடி ரொம்ப அதிகமாக சத்தம் கேட்குது, இல்லைனா என் வாய்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா எனக்கு கோல்டு வந்துச்சுடா, ஆனால் தான் வேறு எதுவும் இல்லை. அண்டு போன இதுலேயே பார்த்தேன் FFல செம்ம சவுண்டு கேட்டுச்சு. அதுவும் நான் என்னோடய வாய்ஸ் என்னோடய மூச்சு காற்றுலேயே நான் நிறைய சவுண்டு கேட்டுச்சு. ஐம் ஸோ சாரிடா, ஏதோ கஷ்டப்பட்டு கேட்டுருக்கீங்க, அது ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சாரிடா. அண்டு இதுவே அண்டு நிறைய தடவை சொல்லிட்டேன். ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோன்னா, போன தடவை ஜிமின் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருப்பாங்க. அண்டு சுகா அவன் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருப்பான், 2 நாளில் வரேன்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி தான் நடந்திருக்கோம். ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, ஜிமின் அவன் ஜிமின் கிட்ட சொல்லியிருப்பான் என்னென்னா, நான் 2 நாளே வந்துடுவேன்னு. பார்த்தா 3 நாள் ஆயிருக்கும். அவன் ஃபஸ்ட்டு நாளில் கால் மெசேஜுன்னு இருந்தது, செகண்ட் டேல மெசேஜ் இருந்தது, தேர்ட் டேல அது கூட இல்லை. பெரிய மீட்டிங் இருந்துச்சு. அவன் முன்னாலே சொல்லியிருப்பான் எனக்கு மீட்டிங் இருக்குடா, என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியுமா, மெசேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது, அதனால் தான்டா எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னால் ரிப்ளை பண்ண முடியுமான்னு சுகா சொல்லியிருப்பான். பட் ஆனால் அந்த ஜிமின் அவனுக்கு சின்ன ஹோப் இருந்திருக்கும், எப்படின்னா அவன் மெசேஜ் பண்ணுவான். அந்த ஹோப்பில் சரி ஓகே, நான் மோஸ்ட்லி ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு அவன் இருந்தான். இப்போ என்ன, தேர்ட் டேல ஒரு மெசேஜ், ஒரு கால், எந்த ரிப்ளையும் இல்லாமல் அவ்வளோதான், ஃபுல் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்திருக்கு. அது ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏற்கனவே அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அவங்க அம்மா வீட்டில் வேறு விட்டு போயிருப்பான். விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவனே இல்லாமல் இருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவன் அழுகிற நிலமையே போயிருப்பான். அப்பப்போ வலியும் வந்திருக்கும்ல, பெயின் அந்த டைம்லலாம் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி. அதனால் பெயின் வந்த டைம்லலாம் அவனை பற்றி யோசிச்சிருப்பான், அழுகலாம் செஞ்சுருப்பான். அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அவன் மேலே அவ்வளோ கோவம் வேறு. அவ்வளோதான், வந்தானா எதை வச்சு அடின்னே தெரியல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கோவத்தில் இருக்கான். 4th டேல தான் அவனை பிக்கப் பண்ணி வந்திருப்பான். இவ்வளோ தான் இன்ட்ரோ, இவ்வளோ தான் என்ன நடந்திருக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேடா, இப்போ என்ன நடக்குன்னு நம்ம போகலாம். இப்போ ஜிமின் காலைல ரொம்ப லேட்டாக தான் எழுந்துக்கிறான். நைட்லாம் தூங்கலை. அவன் ரொம்ப எதிர்பார்த்துருந்தான் சுகா, ஆனால் நைட்லாம் தூங்கலை. ஆனால் காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துக்கிறான். சுகா அப்படியே ட்ரைவிங்கில் இருந்திருக்கான். அப்போ தான் அவன் ஃபோனே எடுத்து பார்க்குறான். ஐயோ, என்ன இத்தனை கால், இத்தனை மெசேஜு, சத்தம்டா இன்னைக்கு. இதெல்லாம் மார்னிங்கே பார்த்துடணும், இப்போ பார்த்து என்ன பிரயோஜனம், பாதி தூரம் போயாச்சு. அவ்வளோதான், ஜிமின் செம்ம கோத்தில் இருப்பானே, என்னன்னு சொல்லி நான் அவனை சமாளிக்கிறதே தெரியலையே. ஐயோ, ஏன் சுகா இப்படி பண்ண, 4வது நாளில் தான் நான் பிக்கப் பண்ணே வந்திருக்கேன். அவ்வளோதான், தொடப்பக்கட்டே பக்கத்தில் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வரான். ஜிம்னும் காலைல எழுந்துக்கிறான். அப்படியே அவன் டைனிங் டேபிளில் உட்காடுறான். மா என்னப்பா, காஃபி கொடுமா. சரி எத்தனை வேறு இரு. சுகா என்ன ரிப்ளை பண்ணானா, நேற்றுலேருந்து புலம்பிருந்தியே. இல்லைம்மா, அவன் செம்ம காண்டில் இருக்கேன். அம்மா, ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கா, நைட்டில் அழுதியா? இல்லையே. ஏண்டா அழுகுற இந்த டைமில் போய்? அழுலாம் செய்யலாமா? அப்போ என் கண்ணு இவ்வளோ வீங்கிருக்கு. அது கொசு என்ன கடிச்சிருக்கோம், விடுங்க. டேய் ஜிமின், உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ செம்ம சென்சிட்டிவ். ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கு, அது சரியாக நடக்கலை, இல்லைன்னா ஏன்னா அது உனக்கு நடக்கலைன்னா உனக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன் எனக்கு நல்லாவே தெரியும். ஐ ஆம் யுவர் மதர். அழுதையா? உண்மையை சொல்லு. அழுவாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க? எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ கால் தெரியுமா? என்னோடய ஃபோன் ஹிஸ்ட்ரி பாருங்க. இப்போ கூட காலையிலேருந்து மெசேஜ் பார்த்துருப்பானா? அதெல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் ரிப்ளை, சாரிடா, நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், அது கூட இல்லை தெரியுமா? இவன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். இன்றைக்கி வருவேன்னு தான் சொன்னான். வரட்டும், அவனை உள்ளே விடுறேன்னான்னு பாருங்க. ஏய், இப்படிலாம் பேசாத, அவன் உன் புருஷன் தானே. புருஷனும் வந்தால் இப்படியா பண்ணுவான்? புருஷன் தானே, சரி ஓகே, புருஷன் தானே, எனக்கு மெசேஜ் பண்ணலாம்ல. சரி, இந்தா காஃபி குடிச்சிட்டு
வெயிட் பண்ணு, அவர் வரேன்னு தான் சொன்னார். சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா ஃபோன்லேருந்து ஒரு கால் வருது. வேறு யாரும் இல்லை, சுகா தான். அவங்களும் அட்டென்ட் பண்ணுறாங்க. அத்தை அத்தை சுகா, என்னப்பா நேற்றுலேருந்து இந்த மெசேஜ் காலும் இல்லை. அத்தை நான் சொல்லி அவனை சமாளிங்க அத்தை. எனக்கு நிறைய மீட்டிங் அண்ட் கால்ஸ் வந்துச்சு, அதனால தான் என்னால் எந்த மெசேஜ் ரிப்ளை எதுவும் பண்ணலை. அவனுக்கு இப்போ எப்படி இருக்குது? அவன் நைட்டெல்லாம் அழுதுருக்கான்ப்பா, என்கிட்ட இப்போ தான் சொன்னான். நைட்டெல்லாம் அழுதானா? இந்த டைமில் போய் எதுக்கு அழுதான் அவன்? அத்தை அவனை எப்படியாவது சமாளிங்க அத்தை. உள்ளே வந்தானா அவ்வளோதான் அத்தை. அவனுக்கு டென்ஷனில் வயிற்றுக்கு என்ன பாப்பாவுக்கு என்ன ஆயிரப்போகுது அத்தை. அவனை கூல் பண்ணுங்க அத்தை. நான் காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டேன்ப்பா, அவன் எதுவும் அவன் சமாதானம் மாதிரி இல்லை. நீ சமாதானம் பண்ணி பாரு. அத்தை என்ன அத்தை கோத்து விட்றீங்க? இப்போ எதுக்கு பயப்படுறேன்? அவங்க பிடிச்சன் தானே. ஐயோ அத்தை, என்ன அத்தை விட்டுட்டு போகிறீங்க? அது அவங்க புள்ள தானே. அவன் என் புள்ள தான்ப்பா. ஆனால் கான்ட்ராக்டில் என்ன சைன் போட்டிருக்கேன், இனிமேல் உன் புருஷன் பொண்டாட்டியாவன் நீயே வச்சுக்கோ அப்படின்னு தானே நான் கொடுத்துட்டேன். ஐயோ அத்தை, நான் அத்தை நீங்கள் சரி அத்தை. நான் பாதி தூரம் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் ½ அன் ஹவரில் வந்துட்டேன். இந்த ½ அன் ஹவரில் ட்ரை பண்ணுங்க அத்தை. சரி நீ வா. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி அவனும் பயத்திலே கட் பண்ணுறான். அப்படியே இதெல்லாம் ஜிமன் பார்த்துருப்பான். ஆனால் என்ன பேசுறீங்கன்னு கேட்டிருக்க மாட்டான். சுகான்னு மட்டும் கேட்டிருக்கோம். ஓ அம்மா ஃபோன் கால் பண்ணுறியா? வாடா வா, வீட்டுக்கு வா, ரூம்லேயே சேர்க்குறேன்னா இல்லையா மட்டும் பார், ஃபஸ்ட்டு வீட்லேயே சேர்க்குறேன்னா இல்லையான்னு பாடுறான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. சரி இது மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஜிமனோட அம்மா டேய் ஜிமன். ஆமாம் சுகா இன்னும் ½ அன் ஹவரில் வந்துடுறானா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். நம்ம ஏன் வெளில போயிடக்கூடாது? எதுக்கு? அவன் தான் வரேன்றான்ல, அவனை நல்லபடியாக வர வைப்போம் சரிங்களா? அந்த தொடப்பம் இங்கே ஜிமன், தொடப்பம் இங்கம்மா. எதுக்கு? என் ரூமை க்ளீன் பண்ணுது. ஏண்டா இந்த டைம்லையா? என்ன இந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கான். ஏதோ வயிற்றில் 10 குழந்தைய வச்சுக்கிற மாதிரி பேசினீங்க. ஒரு குழந்தை தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இந்த வயசில் நிறைய பேர் பொண்ணுங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சரி எவ்வளோ அந்த வீடெல்லாம் தொடச்சி எவ்வளோ சுத்தம் வச்சுருக்காங்க. நானும் அந்த மாதிரி வச்சுக்க வேணாம், எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த தொடப்பத்தை எங்கன்னு கேட்டேன். என்ன தான் இருக்குது, போய் எடுத்துக்கப்போ. போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வெளில போயிட்டான். அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க. ஜிமன் இங்கே போகிறேன்னா ரூமை க்ளீன் பண்ணிட்டேன், வெளில போயிட்டு க்ளீன் பண்ணுறேன். ஜிமன் நான் பார்த்துக்கிறேன், இந்த டைமில் வேணாம். என்ன இந்த டைமில் வேணாம் அப்படின்னு சொல்லி போகிறான். அங்கே ஒரு சாரை போட்டுக்கிட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் தொடப்போம், இன்னொன்று பக்கம் சிறுப்புன்னு இருக்கு. அப்போ சுகா வரான். ஐயோ என்னென்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லி கார்லேருந்து கீழே இறங்கி உள்ளே வர பார்த்தா அங்கே ஜிமன் செருப்பு அந்த தொடப்பம் எல்லாமே இருந்தோடனே கை கால்லாம் அவனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஜிமன் என்ன ஜிமன் இங்கே என்ன பண்ணுறா? என்ன ஜிமன் இந்த டைமில் எதுக்கு தொடப்பத்தை வச்சுக்கிட்டு என்ன க்ளீன் பண்ண போறியா? நானே க்ளீன் பண்ணுறேன் தாத்தா அப்படின்னு. ஏய் அங்கே நில்லு, இங்கே எதுக்கு வந்த? ஃபோன் காலா வந்துருச்சா? ஃபோன் கால் என்ன பண்ணியா? அட்லீஸ்ட் ரிப்ளை பண்ணியா? என்னத்துக்குடாப்பா இப்படி பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லி செருப்பு தூக்கி போடுறான். அவன் மேலே விழுந்துச்சு, கையிலேயே விழுந்துச்சு. ஜிமன் ஒரு கட்டின புருஷனை இப்படியா பண்ணுவ? வேறு எப்படி பண்ணுவாங்க சார்? அழுக வச்சுட்டா. இங்கே வீட்லேயும் விடலை, என்னை அம்மா வீட்டை விட்டேன், என்னை அழுக வச்சுட்டால அழுக வச்சால அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் அப்படியே குடுக்குடுன்னு ஏந்து அவனை அடிக்க வராங்க. ஜிமன் அப்படி பண்ணாத ஜிமன். அவர் நம்மளை மாப்பிள்ளடா. டேய் ஐயோ அத்தை காப்பாத்துங்க. ஜிம் விடு ஜிமன் வலிக்குதுடா. டேய் இங்கே பேர் வயிற்று குழந்தை இருக்குடா. டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாதடா. வலிக்குதுடா. ஜிமன் சாரி ஜிமன் ப்ளீஸ் ஜிமன் நான் வலிக்குது ஜிமன். ஏன்டா உனக்குலாம் அறிவு என்ன இருக்காடா? அறிவு என்ன இருக்காடா உனக்கு?
என்ன சாரி என்னது சாரி அழுக வச்சிட்டல நீ அழுடா ஐயோ ஜிமன் சாரி ஜிமன் அத்தை காப்பாற்றுங்க அத்தை. ஜிமன் வேணாம் ஜிமன் சொன்னா கேளு ஜிமன் டென்ஷன் ஆகாது. இங்கே போய் நடு ரோட்லேயே வந்துடுவேன். இங்கே பாரு இது வெளில அடிச்சுனுக்க உள்ளே வந்து கூட ஆடுறா அத்தை. இல்லைடா மானம் போகுதுதான் மாப்பிள்ள அதான். டேய் ஐயோ டே விட்றா டே இங்கே பேர் அம்மா சொல்லிட்டு கிடைக்குதா உள்ள வாடா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே உள்ளே கூட்டிருப்பான். ஐயோ ஜிமன் சாரி ஜிமன் சாரி ஜிமன் ப்ளீஸ் ஜிமன் அடிக்காது ஜிமன் வடிக்குது ஜிமன் ப்ளீஸ் டேய் விட்றா. டேய் என்ன குரலே இருந்தது இல்லை ஜிமன் அது வந்து உன்னை வலிக்குதே உட்கார்றா சாரிடா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு காலெல்லாம் அமைக்கிட்டே அவனுக்கு வலிக்குது. பட் ஆனால் இவனை காலை அமைக்க விடுறான். அப்படியே காலை அமைக்கிட்டு சாரி ஜிமன் சாரிடா ரியலி சாரிடா எனக்கு நிறைய மீட்டிங்டா. இங்கே பாரு என் ஃபோன் கால்ஸ் பாரு அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியை பார்த்தா ஃபோன் கால்ஸ் இருக்குது. ஆனால் ஜிமன் பண்ண தான் அதிகமாக இருக்குது. அது பார்த்தானே சுகாக்கும் ஜிம்மனுக்கும் லிட்டில் ஷாக்கு. சுகாக்கு தான் அதிகமாக ஷாக் இருக்குது. நர்வஸும் ஆகிட்டான். அவ்வளோதான் செத்தாண்டா அப்படின்னு அவனுக்கு இருக்குது. பாருடா சுகா பாரு மிஸ்டர் மின்யுங்கி பாருங்க நான் எத்தனை கால்டா டே அறிவு கிட்டவனே உனக்கு அசிங்கமாக இல்லை. உனக்கு ஒரு கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷன் இந்த மாதிரி பண்ணினுக்கான். இந்த மாதிரி பண்ணுறோமே அதெல்லாம் ஒரு கிரீட்டி இருக்காடா. அங்கே பாடுறா உன் ஆஃபீஸ் காலோட நான் எத்தனை கால் பண்ணிக்கேன் பாடுறா 35 கால் 50 கால்னு பண்ணிட்டேன்டா. பாடுறா உனக்குலாம் அறிவு என்ன இருக்காடா அப்படின்னு சொல்லி அசிங்கமாக திட்டுறான். ஒருத்தா நீலாம் நல்லா இருப்பியாடா ஒரு கட்டின பொண்டாட்டியா அப்படியே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அவன் பார்த்துக்கணுமே அதெல்லாம் இல்லை. பிஸ்னஸ் ட்ரிப் என்னையும் இப்படி தானே ஓட விட்டேன். அம்மா அந்த விஷத்தை கொடுமா வாயை ஊற்றுமா. ஏன்னா அவ்வளோ கோவப்படுற எடுத்துட்டு வாம்மா. சரி எடுத்துட்டு வரேன்டா அத்தை. இல்லைடா தண்ணி எடுத்துட்டு வரேன்ப்பா இருப்பா தண்ணி எடுத்துருவேன் இருமா. தண்ணி எடுத்துட்டு வரல விஷத்தை எடுத்துருவாம்மா. அத்தையாச்சும் வாயில் ஊற்றுறான். ஜிமன் ஓவராக தான் பண்ணிருக்க. அவர் நம்ம மாப்பிள்ள அதுவும் கட்டின புருஷன் எதுக்கு இப்படி பண்ணிருக்க. கட்டின புருஷன் இந்த தொட்டப்பு தங்க. ஐயோ ஜிமன் சாரிடா ப்ளீஸ் சாரிடா அத்தை. நீங்கள் உள்ளே போங்களேன். எதுக்கு உள்ளே போங்களேன். போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு சாரி ஜிமன் சாரி ஜிமன் ஏண்டா தண்ணினா இப்போ என் சொல்கிறது கேளு. நீங்கள் வரவே வராது வெளில போ. என்னை எதுக்கு வந்தேன்னு கேட்குறேன். என்ன கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டா அங்கேயும் ஒரு கால் அட்டன் எதுவுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி வாய் அடைக்கிறது. அப்படியே கிஸ் பண்ணி வாய் அடைக்கிறான். லிப் கிஸ் பண்ணுறான். அவனுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் ஆகிடான். டென்ஷன் அப்படியே காம் ஆகிட்டே வருது. இது மாதிரி தான் ஒரு 5 minutes கிஸ் போகுது. அங்கேருந்து தூரத்துலேருந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. சுகாக்கு மட்டும்தாண்டா தெரியும் எப்படி ஜிம்மு நடக்கணும். பெத்த அம்மாக்கே தெரியல. சுகாக்கு தெரிஞ்சிருக்கு. இது அவன் அம்மாவே வந்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிச்சுட்டே போகிறாங்க. அப்படியே காஃபி அப்படிலாம் ரெடி பண்ணிட்டு வராங்க. இவனும் 5 minutes ஆகுது. சாரி ஜிம்மன் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாது ஸ்ட்ரெஸ் ஆகாது. வயிற்றில் பாப்பா இருக்குது நான் ஆயிரப்போகுது. ப்ளீஸ் சாப்பிட்டியா. சாப்பிட்டேன். ஆனால் ஐயா ப்ளீஸ் கொஞ்சம் காம் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் என் மேலே தப்பு தான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் ஆனால் கொஞ்சம் அடக்கி வாசி ப்ளீஸ். இவ்வளோ கேட்குறேன்ல. ஆனால் இருந்தாலும் ஐயா ப்ளீஸ் காமாரு காம் இந்த தண்ணி குடி சரி அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்க வச்சு அவனை காமாக்கிட்டே வரான். ரொம்ப காமாக்கிட்டே வரான். நீ அடித்த அடியில் நீ தான் எனக்கு ஆள் அமைக்க விடணும். ஆனால் நான் உனக்கு ஆள் அமைக்க விட்டுனீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் காமர். ஆனால் நீ பண்ணது தப்பு தானே. என்னை எவ்வளோ அழுக வச்சு தெரியுமா. எப்போ
இவ்வளோ ஃபேஸே இவ்வளோ ரெடிஷ் ஆகிடுச்சு, இப்போ எவ்வளோ டல் ஆகிடுச்சு. இப்போ நைட்லாம் நான் தூங்கவே இல்லை தெரியுமா, உன்னை பற்றியே வச்சுருந்தேன் ஃபோனு. அங்கே ஃபோன் எவ்வளோ லோ பர்சன்டேஜ் ஆகிடுச்சுப்பா. ஏன்னா உன்னையே பார்த்துருந்தேன், உன் வாட்ஸ்அப் ஆன்லைனில் இருக்கா இல்லையா அதுவே பார்த்துருந்தேன், காலும் பண்ணியிருந்தேன். பாரு லோ பேட்ரி ஆகிடுச்சு, என் ஃபேஸும் லோ ஆகிடுச்சு, டவுனே ஆகிடுச்சு. இப்போ ஏன் இப்படி பண்ணுற சுகா? சாரிடா, ரியலி சாரி. ஓகே, இங்கே பாரு, அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. இது உங்கள் அம்மா வீடு, என்னை எப்படி அடித்த, அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி, அதை பற்றி யோசிச்சியா? அப்படின்னா என்னை பற்றி யோசிக்க மாட்டேன், அவங்க வயிற்றில் இருக்க பாப்பா பற்றி யோசிக்க மாட்டேன். ஆனால் இது மாதிரி வயிற்றில் இருக்க பாப்பா பற்றி தான் யோசித்தேன். ஆனால் நீ செக்கப் போனியா? செக்கப் போகல. 4 நாளாக போகலையாடா? 3 நாளாக தான் போகல. நம்ம லாஸ்ட்டாக போய் எவ்வளோ நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. ஆமாம்ல, வா இன்னைக்கு போகலாம் வா. அப்படி இருந்தாங்க காஃபி. ஐயோ இருங்க அத்தை, நான் இவனை செக்கப் கூட்டிகிட்டு போயிடுறேன். சரி போயிட்டு வாங்க. நான் வரல. சிமன் இன்னும் போகலையா? ஆமாம், அப்படின்னா உள்ள வா. இல்லை வரல போகலாம். அது வா அப்படின்னு சொல்லி அவனும் டாக்டர்கிட்டலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. செக்கப் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணு பிறக்க போகுது. அவங்க டாக்டர் சொல்கிறாங்க, கங்க்ராட்ஸ், உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்க போகுது. கேர்ளா? ஐயோ டாக்டர் ஜெமன், கேர்ள் பிறக்க போதாண்டா? அப்படியா? கேர்ளா? ஆனால் நான் பாய் தானே எதிர்பார்த்தேன். பாயாக இருந்தா என்ன, கேர்ளாக இருந்தா என்ன, நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷப்படு. சரி ஓகே. ஐயோ ஜெமன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பொண்ணு குழந்தைங்கன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ஐயோ எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுற? இரு இன்னும் நிறைய நாள் இருக்குது. இன்னும் 3 மாதம் இருக்குது. 3 மாதம் தானே, இப்படின்ட்டுக்குள்ளே போயிடும், கவலைப்படாத. இப்படின்ட்டுக்குள்ளே போயிடும். ஆனால் என் வலி இப்படின்ட்டுக்குள்ளே போயிடுமா? பிறந்ததுக்கப்புறமும் வயிற்று வலி வச்சுட்டு நான் அவஸ்தை தான் பட போகிறேன். அது எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்டா, எனக்காக ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இருக்கட்டும், பரவாயில்ல, உனக்காக தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. இப்படியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மாக்கிட்டேயும் ஒரு பொண்ணு குழந்தை தான் பிறக்க போகுதுன்னு சொன்னோடனே அவங்களும் குஷி ஆகிட்டாங்க. ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சாரிடா, ஒரு வேளை ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா எனக்கு இங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து கிளியராக எடுக்கணும்னு சொல்லி தான்டா, வேறு எதுவும் இல்லை. ஓகேடா.